அதாவது விஜய் அவர்கள் எந்த அணிக்கு போறார் அப்படிங்கிற முடிவு செய்ய இருந்தது ஸ்டாலின் அவர்கள் கிடையாது. அதை நம்ம மறுக்க முடியாது. திமுக அதெல்லாம் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அவங்களோட சுப்பீரியர் பவராக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. அவங்க தான் அதை முடிவு பண்ண போறாங்க. அவரை எந்த அணிக்கு கூட்டணும், அதை எந்த அணியில் வச்சு பயணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. இவர் அதை தன் கையில் இருக்கிற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தா அது நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பிடும், அந்த அணிக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு நினைச்சு சில காரியம் நடந்தது பேசப்பட்டுச்சு. ஏன் ராகுல் காந்தி அவர்கள் கூட விஜய் கிட்ட ஃபோன் போட்டு பேசுறதுக்கான காரணம் அவர் அந்த பக்கம் போயிடக்கூடாது, அப்படி ஒரு ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நகர்வு தான் அதுவும் காரணம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி சப்ஜெக்ட்ஸ் வேறு மாதிரி போயிட்டு இருக்கு. அர்ஜுனோட பேச்சு, விஜய் அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப இங்கே சிஸ்டத்தை அக்யூஸ் பண்ணிட்டு தங்களை ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்துக்கிட்டு தங்களோட இமேஜ் பொலிட்டிக்கல் கரியரில் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை பாதுகாத்துக்காக அவங்க வேறு சில விஷயத்தை பலிக்கிட்டுறாங்க. அந்த பலிபீடத்தில் தாங்க தான் இருக்கும் அப்படிங்கிறத உணராமல் இங்கே அரசியல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த கரூர் இருந்த விஜயோட விவகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புக்கு பிறகு அது வேற ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கடந்த காலத்தில் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட்டே எஸ்ஐடி போட்டுக்கலாம், ஒரு நபர் ஆணையத்தை போடுவதற்கு பதில் எஸ்ஐடி போட்டிருந்தா கூட அதை நீதிமன்றம் அதை போட வரையும் வெயிட் பண்ணாமல் இவங்களே அதை போட்டிருந்தா கூட ஒரு பாசிட்டிவ் சைன் திரும்பி இருக்கும். விஜய் நடவடிக்கை எடுத்திருந்தால் அது வேறு மாதிரியும் போயிருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ கடந்த காலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சில லேக்ஸ் இருக்குது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் சில லேக்ஸ் இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தங்களோட அரசியல் வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு, பாஜகவும் ஒரு அரசியல் செஞ்சுட்டு நம்ம பார்க்குறோம்.